29ஆம் தேதி திருவண்ணாமலை அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? சிவன் கோயில் ஞாபகம் வரும். அதுல வந்து சித்தர்கள் வாழ்ந்த பூமி, ஆன்மீக பூமி அது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசமாக இருந்து அந்த திருவண்ணாமலை முழுக்க 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 தெலுங்கு தேசமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா நம்முடைய தமிழக முதலமைச்சர் வந்து தெலுங்கு மொழியை பேசக்கூடியவரே, அவங்க குடும்பம் முழுவதும் தெலுங்கு மொழியை பேசக்கூடியவர்கள். அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்கால்வாசி பாத்தீங்கன்னா தெலுங்கு பேசக்கூடிய அமைச்சர்களாக அவங்க இருப்பாங்க. அப்ப அப்படிப்பட்ட அமைச்சருடைய கையில இன்னைக்கு சிக்கி சின்ன பண்ணமாக தெலுங்கு தேசமாக நீ திருவண்ணாமலை மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட திருவண்ணாமலைக்கு கோயிலுக்காக வந்திருக்கிறாங்க ஒரு குடும்பம். ஒரு லாரி டிரைவருங்க, அவரு, அவங்க அக்காவுடைய பொண்ணு, இவங்க 3 பேர் வர்றாங்க. வாழைத்தார் ஏத்திட்டு வராங்க. திருவண்ணாமலையுடைய அந்த சந்தையில மண்டியில கொடுப்பதற்காக ஆந்திரால இருந்து வாழைத்தார் ஏத்திட்டு வரும்பொழுது ஏந்த அப்படின்ற ஒரு ஹைவேஸ் இருக்குது, ஒரு பகுதி இருக்குது. அந்த ஹைவேஸ், அதாவது ஆந்திரா தமிழ்நாடு இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பகுதி இந்த ஏந்தல் அப்படின்ற ஒரு ஹைவேஸ் பகுதி. அந்த பகுதியில ரோந்து பணியில இருக்கக்கூடிய 2 காவலர்கள், சுரேஷ் ராஜி சுந்தர் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, எப்போதும் போல லாரியை மடக்குவாங்க இல்லையா, மடக்கி அவங்கள்ட்ட மாமூல் வாங்குறது அவங்களுடைய மாமூலான ஒரு பழக்கமாக அது இருந்தது. ஸோ வண்டியை நிறுத்தி செக் பண்ணும் பொழுது இந்த பெண்ணை வந்து இறங்க சொல்லி, இந்த பெண்ணை நான் விசாரிக்கணும், 19 வயது பெண்ணை வந்து நான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணை வந்து ஒரு காவலர் என்ன பண்றாரு, வண்டியில வச்சுட்டு அந்த காட்டு பகுதி கூட்டு போயிறாரு. அங்க வந்து சுடுகாடு இருக்குதுங்க, அங்க வச்சு கற்பழிச்சுட்டு உடனே போன் பண்றாரு. இன்னொரு போலீஸ் அதிகாரிக்கு போன் பண்றாரு, கூட இருந்தவருக்கு. அவர் வந்து மச்சான் நான் மேட்டரை முடிச்சுட்டு நீ வந்துடுற அப்படின்னு சொன்ன உடனே மாத்தி 2 பேரும் சேர்ந்து அந்த பெண்ணை வந்து கற்பழிக்கிறாங்க. அப்ப இந்த அம்மா முன்னாடி, அதாவது அந்த தாயோட முன்னாடியே பொண்ணை வந்து கற்பழிக்கிறதான் செய்தி வந்திருக்குதுங்க. அப்படி ஒரு சம்பவம் அங்க நடந்தது. இந்த தம்பி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தெரியல எங்க கூட்டு போனாங்க, என்ன பண்ணாங்க, யார மூவ் பண்றது எதுவுமே உங்களுக்கு தெரியல. 4 மணி நேரம் அந்த பொண்ணு வந்து அங்கேயே கடந்திருக்கா. சுடுகாட்டுல அந்த 4 மணி நேரம் அந்த பொண்ணை வந்து போட்டுட்டு இங்க பாட்டுல போயிட்டாங்க. விடிய காத்தால அந்த பகுதியை சார்ந்த மக்கள் வந்து பார்த்துட்டு, அழுகச்சத்தை கேட்டோன்னு பார்த்துட்டு அவங்களை விசாரிச்சு மகளிர் காவல் நிலையத்துக்கு வந்து கூட்டு போயிருக்காங்க. அங்க இருந்து அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு அந்த பொண்ணுக்கு இருந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்த உடனே அரசு மருத்துவர்கள் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, இமீடியட்டா மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு சுதாகர் அவருக்கு வந்து போன் பண்ணி அவரு ஸ்பெஷல் டீம் ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணி இதை விசாரிச்சு அந்த ரோந்து பகுதியில் யார் இருந்தா அந்த டேட்ல யார் இருந்தாங்கன்னு பார்த்தா இந்த 2 காவல்துறை அதிகாரிகள் இருந்திருக்கிறாங்க. அவனை கூட்டு விசாரிச்சோன்னா அவங்க வந்து உண்மையை வந்து ஒத்துக்கிட்டாங்க. உடனே தமிழக அரசு பயங்கரமான தண்டனை எல்லாம் கொடுப்பாங்கல்ல, வெளிநாடுகளில் கொடுக்குற மாதிரியான தண்டனைகள் எல்லாம் அங்க உண்டு தமிழகத்துல. நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க, இப்படி ஒரு தண்டனையா, இப்படி ஒரு தமிழக அரசா, இப்படி ஒரு காவல்துறையா, இப்படி ஒரு சட்டம் அங்க இருக்குதுன்றதை நீங்க வந்து ஆச்சரியப்படுவீங்க. உடனே வந்து பணியிடை நீக்கம் பண்ணாங்க. அதற்கடுத்து வந்து வேலையை விட்டு தூக்குறாங்க. அவ்வளவுதான். அதிகாரிகள் தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் உச்சபட்ச தண்டனை என்னன்னா அது வேற இருக்குது. பட் தமிழக அரசு இமீடியட்டா கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை என்னன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, இல்ல பணியிடை நீக்கம் பண்ணுவாங்க, இதை வந்து டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த காவலர்களுக்கு பண்ணிருக்கிறாங்க. நாமெல்லாம் எதிர்பார்த்தது என்னன்னா கீழே இல்ல மேல அறுத்து போட்டுக்கணும், அவங்க எதுக்கு இந்த பூமியில வந்து பாரமா இருக்கிறாங்க